தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள்ல மிகவும் முக்கியமானவர் தான் நம்ம அஜித் சார் அவர்கள். கடந்த 15 ஆண்டுகளாக தன்னுடைய படம் சம்பந்தமான விளம்பர நிகழ்ச்சிகள்ல கூட அவர் கலந்து கொள்றது கிடையாது. ஆனாலுமே அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஓப்பனிங்கும் வசூலுமே கிடைக்குது. அவர் நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூல்ல சாதனையுமே படைச்சது. 250 கோடி ரூபாய்களுக்கு மேல திரையரங்கம் மூலமாக மட்டுமே வசூலை ஈட்டியது. இதனடுத்து தன்னுடைய அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களையே இயக்க நியமிச்சிருக்காரு. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் சார்பாக ராகுல் அவர்கள் தயாரிக்கிறார் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாக சொல்றாங்க. மற்ற எந்த அதிகாரப்பூர்வ தகவலுமே ரிலீஸ் ஆகல. படத்துல ஒரு முக்கிய வேடத்துல மோகன்லால் நடிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது அவர் அடுத்தடுத்த படங்கள்ல சம பிஸியாக இருப்பதால இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலாக வேறொரு முக்கிய நடிகர் ஒருவர் கமிட் ஆகியிருக்காராம். அவர் வேறு யாருமே இல்ல, நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தற்போது காஞ்சனா 4, பென்ஸ் ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ தற்போது பாத்தீங்கன்னா AK 64 படத்திலுமே கமிட் ஆகியிருக்காரு. மேலும் இதனை சமீபத்தில் அவர் உறுதியுமே பண்ணிருக்கார். அது மட்டுமல்லாமல் இந்த படத்துல AK அவர்களுடன் நடிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. நான் இந்த அளவிற்கு வளர AK அவர்களுமே மிக முக்கிய காரணம் அப்படின்னுமே பேசியிருக்கார். சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகளுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.